பேட்டில் ஆஃப் செசிவியார் உக்ரைனோட தரப்புல இருந்து ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, மே 9க்குள்ள பிடிச்சிருவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல. இப்ப ரஷ்ய வீரர்கள் ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த செசிவியாருக்கு நடுவுல கினால் போகுது, அதாவது ஒரு கால்வாய் மாதிரி போகுதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குட்டி பகுதி இருக்கு இல்லையா, அந்த செசிவியாரோட குட்டி பகுதி, அந்த பகுதிக்காக சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அதிகமான வீரர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இந்த செசிவியாருக்கு மட்டுமே ரஷ்ய தரப்புல இருந்து 25,000 வீரர்கள் வரைக்கும் களமிறக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த செசிவியாருக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறதுக்காக ஒரு கால்வாய்க்கு நடுவுல பிரிட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த பிரிட்ஜை ரஷ்யன்ஸ் அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் உக்ரைன் தரப்புல இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமான ட்ரோன் பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு, ட்ரோன் தாக்குதல்கள் நடந்துட்டு இருக்கு உக்ரைனோட வீரர்கள் மேல அப்படிங்கிறது போல. அதே நேரத்துல கிஷ்லிவ்கா ஆண்ட்ரிவ்கா இருக்கு இல்லையா, அந்த பகுதியிலேயே ரஷ்ய வீரர்கள் தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது ஒரு இடத்துல மட்டும் ஃபோக்கஸ் இல்லாம இந்த பகுதியிலேயே பல இடங்கள்ல தாக்குதல் பண்ணிட்டு இருக்கும்போது உக்ரைனியன்ஸ்க்கு ப்ரெஷரா இருக்கும். ஸோ அதனால அதிகமான முன்னேற்றம் ரஷ்யன்ஸ்க்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல இருக்கு. இன்னும் 3 நாளுக்குள்ள உக்ரைனியன்ஸ் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் 3 நாளுக்குள்ள செசிவியார ரஷ்யர்கள் பிடிக்கிறாங்களா, இத ஒரு மிகப்பெரிய வெற்றியா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் அந்த விக்டரி டே பரேட்ல சொல்லுவாரா அப்படிங்கறதெல்லாம் ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஆர்கங்கல்ஸ்கியா இருக்கட்டும், கெரமியா இருக்கட்டும், நோவோகலினோவா இருக்கட்டும், இந்த பகுதியெல்லாம் ரஷ்யன்ஸ் பிடிச்சிட்டாங்க. ஆனா இப்ப வரைக்கும் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லல. ஸோ இந்த பகுதிகள் எல்லாத்தையும் நாங்க பிடிச்சிட்டோம் அப்படிங்கிறது போல ரஷ்ய அதிபர் சொல்லுவாரு இந்த விக்டரி டே பரேட்ல. அந்த சமயத்துல ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷனா அது இருக்கும் அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இப்போ ஆர்கங்கல்ஸ்கில ரஷ்ய வீரர்களோட கொடி அந்த எட்ஜ் பொசிஷன்ல, ஆர்கங்கல்ஸ்கிலேயே வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மேல ரஷ்ய கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த கெரமிலையும் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்களோட கொடி பறக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் அது கூடவே கரிஷ்னோரிவ்கா, இந்த கரிஷ்னோரிவ்காவோட இண்டஸ்ட்ரியல் ஜோனை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஹைட் பில்டிங்ஸ்லாம் இருக்கும். இந்த கரிஷ்னோரிவ்காவோட ஹையஸ்ட் பில்டிங்ஸ் இப்ப எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. மிக கடினமான இலக்குகளை ரஷ்ய வீரர்கள் அடைஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சப்ளை லைன்ஸை மட்டும் கட் பண்ணாலே போதும், ரஷ்யன்ஸோட கண் பார்வையில தான் இதுக்கு மேல எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறது போல அந்த ஹையஸ்ட் பில்டிங்ல ரஷ்யாவோட கொடி பறந்துட்டு இருக்கு. ரஷ்ய வீரர் வந்து அந்த இடத்துல கொடியை பறக்க விட்டுட்டு இருக்காரு. சோ இந்த கரிஷ்னோரிவ்காவும் கூடிய சீக்கிரத்துல ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும் அப்படிங்கறதோட சொல்லப்பட்டு வருது. சரி, ஓகே, ரஷ்யன்ஸ் ரொம்ப அக்ரெசிவா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பேட்டில்ல டெக்னாலஜி வைஸ் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்திருக்கா, ஏன்னா பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள்ல ஏதாவது அப்கிரேடேஷன் பண்ணியிருக்காங்களா, அந்த ஒரு காரணத்தினால இது போல முன்னேற முடியுதா ரஷ்யன்ஸ்னால அப்படிங்கிறது போல கேட்டீங்கன்னா, உக்ரைனோட ஆயுதங்களை செயலிழக்க வைக்கிறது ரஷ்யாவோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்னா இந்த ஜிபிஎஸ் கைடட் மிசைல்ஸ் இருக்கு இல்லையா, ஷெல்லிங்கா இருக்கட்டும், இந்த ப்ரிசைஸ்டு துல்லிய தாக்குதல், இந்த ஆட்லரிகள்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே கொசுவா மாத்திடுது இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை பயன்படுத்துறதுனால. உக்ரைனால அந்த துல்லியமா அந்த இடத்துல தாக்குதல் பண்ண முடியறது இல்ல. அது ஒரு காரணம். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் ரஷ்யாவது அப்கிரேட் ஆயிருக்கு. ரெண்டாவது, ரஷ்யா அதிக அளவுல ட்ரோன் தாக்குதல்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் மாதிரி இல்ல, இப்ப அதிகமான ட்ரோன் தாக்குதல் முன்னாடி விட இப்ப கூடுதலா இருக்கு. அதுவும் லேண்ட்செட் தாக்குதல்கள்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. 5000வது வீடியோ வந்திருக்கு வெளியே அப்படிங்கிறது போல செலிப்ரேஷன் நடந்துட்டு இருந்தது சமீபத்துல ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிகமான தாக்குதல், ட்ரோன் தாக்குதல் ரஷ்ய தரப்புல நடந்துட்டு இருக்கு. ரஷ்ய ட்ரோன்கள் சக்சஸ்ஃபுல்லா வேலை செய்யுது உக்ரைனோட களத்துல, உக்ரைனுக்கு எதிராக அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா உக்ரைனோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் அந்த அளவுக்கு எடுபடல அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இந்த பக் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ATACMS வந்து லான்ச் பண்ணக்கூடிய ப்ரொஜெக்ட்ல கூட ஈஸியா தடுத்து நிறுத்த முடியும், அதை இன்டர்செப்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது போல மாடிஃபை பண்ணியிருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. நாலாவதான ஒரு விஷயம், ரஷ்யா அவங்களோட டாஸ் ஃப்ரேம் த்ரோவர் சிஸ்டம் இருக்கு இல்லையா, டிராகன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதை வந்து அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க டாஸ் ஃப்ளேம் த்ரோவர் சிஸ்டம். இந்த இதை அப்கிரேட் பண்றதுல வந்து 15 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க தாக்குதலோட துல்லியத்தை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால முன்னாடி மாதிரி இந்த ஃப்ளேம் த்ரோவர் சிஸ்டம் ரொம்பவுமே முன்னாடி எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிற நீடில் 15 கிலோமீட்டர் இருக்கிறதுனால ரொம்ப சேஃபான ஒரு பகுதியில் நிப்பாட்டி வச்சு துல்லியமா உக்ரைனோட நிலைகள் மேல தாக்குதல் பண்ணலாம். இது அதிகமான முன்னேற்றம் ரஷ்ய வீரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா இதோட வீரியம் எந்த அளவுக்கு அப்படின்னு
களத்துல பார்க்கும்போது இந்த வீடியோ பதிவுகள் பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்தது கம்ப்ளீட் ஏர் சூப்பர்மசி. ரஷ்யாவோட விமானப்படை வந்து இந்த மேன் பேட்ச் இது போல பல விஷயங்கள்லாம் சிக்காம அதிகமான தாக்குதலை துல்லியமா வேணுங்கிற இடத்துல செய்யறாங்க. அதுவும் ப்ரிசைஸ்டான தாக்குதலா இருக்கு. இப்ப கூட சில பதிவுகள் லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். பல பிரிட்ஜஸையும் துல்லியமா தாக்கிட்டு இருக்காங்க ஏர் ரைட்ஸ்னால, மிசைல் ஸ்ட்ரைக்னால. இது எல்லாத்துக்கும் மேல ஹெவி ஆர்ட்லரிஸ் லூபின் இருக்கு இல்லையா, ரஷ்யா லூபின்ற ஹெவி ஆர்ட்லரிஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்கும் கூட இன்னும் ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, 90 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு கிரவுண்ட்ல இருந்து லான்ச் பண்ணக்கூடிய ஃபேபை களமிறக்கி இருக்கிறாங்க. இது கூட இன்னொரு அப்டேட், ரஷ்யா இந்த டர்ட்டில் டேங்க்ஸை ஃப்ரண்ட் லைன்ல பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் லைன்ல பயன்படுத்துற ஃபர்ஸ்ட் ரன்னரா இருக்கு இந்த டர்ட்டில் டேங்க். ஸோ அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரஷ்ய வீரர்கள் முன்னேறும் போது டேங்கா இந்த டர்ட்டில் டேங்க் இருக்கிறதுனால, ஃப்ரண்ட் ரன்னரா இருக்கிறதுனால இதை வந்து டிமைனிங் எக்யூப்மெண்ட்டா யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால முன்னாடி போக போக கன்னி வெடிகள்லாம் ஈஸியாக அகற்றிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபென்ட்ரியை சேஃபாக கொண்டு போறதுக்கு ரொம்ப அதிக அளவில் உதவியா இருக்கு. ஒரு வேளை அது டேமேஜ் ஆனா கூட ஈஸியாக அதை வந்து இவாக்குவேட் பண்ணி எடுத்துட்டு போயிடுறாங்க. பட் ஆனால் பெருமளவில் வந்து அதை தோக்கடிக்க முடியல களத்துல உக்ரைனால. அது நம்மளால பார்க்க முடியுது. சில இடங்கள்ல கன்னி வெடிகள்ல மாட்டி இந்த டேங்க் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்கிறத பார்த்துருக்கோம். பட் ஆனாலும் அதிக அளவில் இந்த டேங்க் வந்து கை கொடுக்குது, இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு எதிர்த்து கை கொடுக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஸோ ரஷ்யா அவங்களோட கிரேட்டஸ்ட் அஃபென்சிவை ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, சத்தமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி உக்ரைன் பிடிச்சு வச்சிருக்கிற ரொபோத்தைனியா இருக்கட்டும், அப்புறம் இந்த ஒரிசோனி இந்த பகுதியெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல எல்லாம் ஆல்ரெடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரிசோனியில மேலும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ரொபோத்தைனிலாம் ரஷ்யா கொடி பறக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது அப்படியே கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த கிஷ்லிவ்கா ஆண்ட்ரிவ்கா இந்த பகுதி. ஸோ அந்த பகுதியிலே ரஷ்ய வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மொதல் பில்டிங்ஸ்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யன்ஸ் அங்கே ஸ்டாம் பண்ணக்கூடிய வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த பதிவில் கொஞ்சம் மோதல்கள் காட்சி அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். மற்றபடி அது நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவோம், நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிருவாங்க May 9. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷன் ரஷ்யா தரப்பு வந்து செய்யும் போது வேவ் பை வேவா இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதாவது மொதல் வேவ் ரஷ்யாவோட வீரர்கள் 30,000 பேர்த்துக்கிட்ட தான் இழக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்துட்டு இருக்கு. ட்ரக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கர்கியோட பார்டர் பகுதியில் மூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கிறதுக்கான வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ரஷ்யா வந்து அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்க போது மொதல் கட்டமாக அவங்க வீரர்களை களமிறக்கும் போது ஒரு டார்கெட் இருக்கும், இந்த குப்பியான்ஸ்க்கும் கர்கியோவுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணும். அதாவது இந்த சப்ளை லைன்ஸோட கனெக்ஷனை கட் பண்ணும். முதல்ல அதுக்கேற்ற மாதிரியான செட்டில்மெண்ட்ஸை பிடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் இந்த கர்கியோ சுமியோட செட்டில்மெண்ட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணும். அதுக்கப்புறமா கர்கியோவை ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ வேவ் பை வேவா இருக்கும். ரஷ்யாவோட எண்ணம் கர்கியோவை பிடிக்கிறது அப்படின்னா இப்படி இருக்கும். அதாவது இந்த கர்கியோவிலேருந்து குப்பியான்ஸ்க் இருக்கு இல்லையா, அதோட சப்ளை லைன்ஸை கட் பண்றதுக்கான ஒரு விதமாக தான் இந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.